தீரன் படம் பார்த்தீங்களா? தீரன் படத்தில் வந்து பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கொரில்லா வார்ஃபேர்னா என்னன்னா வந்துட்டு, ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆட்களே. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன ட்ரூப்ஸாக அங்கங்கே பிரிஞ்சு போய், ஸோ அசர நேரத்தில் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மூலமாக வந்து செப்பரேட்டாக போய் இருக்கிற இதை வச்சுட்டு அவங்க ஆட்களை வந்து அடிச்சு முடிச்சிருவாங்களாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கொரில்லா டெக்னிக்கு. பேசிக்காக வந்துட்டு ஒரே கும்பலாக போகாமல் அங்கங்கே சைட் சைடாக 4 பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுறாங்க, மறைஞ்சிருன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் வந்து கொரில்லா டெக்னிக்கு. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னதான் சிவாஜியோட படை வந்துட்டு ரொம்பவே கம்மியான நம்பர்ஸில் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க கிட்டத்தட்ட 30,000 பேர் இருந்தாங்க முகல்ஸு. ஆனால் இவங்க வந்து எண்ணிக்கையிலே வந்து வெறும் 10,000 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஆனால் இருக்கிறத வச்சுட்டு தங்களால் என்ன பெஸ்ட்டு முடியுமோ அதை வந்து நம்ம சிவாஜியோட டீம்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நம்மளும் லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்மளால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாலே போதும். நம்ம வந்துட்டு கண்டிப்பாக லைஃப்பில் வந்துட்டு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்காவது போயிடலாம். ஸோ எப்பவுமே வந்துட்டு நமக்கு அது இல்லை